மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் பேச போகிறது நம்ம சமூகம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு தான். நம் மக்கள் இன்னைய நிலைமையில் இளைஞர்கள் அந்த மரியாதை, ஒரு டிசிப்ளின், சமூகத்தில் பழக்க வழக்கங்கள், பேச்சு, ஒருத்தங்களை எப்படி அணுகிறது, பரிதாபம், அன்பு, இது எல்லாமே மாறி போயிட்டுருக்கு. யூடியூப்பில் போடுற விஷயங்களில் தான் அன்பு காட்டுற செயல் அதிகமாக காட்டப்படுது. ரோட்டில் பிச்சை எடுக்கிறவங்களுக்கு போர்வை கொடுத்து வீடியோ போடுறதும், ஒரு குழந்தைக்கு திடீரென்று போய் சர்ப்ரைஸ் பண்ணுறதாக ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு அதன் அடிப்படையில் அந்த வீடியோ போடுறதும், இது போல் வீடியோக்கள் போடுறது மட்டும்தான் அன்பை காட்டப்படுற இடமாக இருக்குது. இப்போ பொதுவாக மக்கள்கிட்ட இந்த மாதிரியான அணுகுமுறை குறைஞ்சிக்கிட்டே வருது, அன்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. எதுவுமே ஆதாயம் இல்லாமல் உதவி செய்யும் மனப்பான்மை குறைஞ்சிக்கிட்டே வரதாக தான் தோணுது. இதில் மிக 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 முக்கியமான விஷயம், பொது வெளியில் கெட்ட வார்த்தை பேசுகிறது என்பது சாதாரண விஷயம். நார்மலைஸ் பண்ணக்கூடிய செயல் அதிகரிக்குது. இப்போ முன்பெல்லாம் ஒரு சிறிய வார்த்தையான முடியை கெட்ட வார்த்தையாக உபயோகப்படுத்துகின்ற ஒரு வார்த்தையை கூட மிகப்பெரிய குற்றமாக கருதுவார்கள் நமது மக்கள். மிகவும் கடுமையாக கண்டிப்பார்கள். அப்படிப்பட்ட வார்த்தையை அதிகமாக பயன்படுத்த மாட்டார்கள். ஏன், நான் சிறு வயதில் அப்படிப்பட்ட வார்த்தையை உபயோகப்படுத்தியதே கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் ஒரு வயசுக்கு மேலே ஒரு சென்னையிலலாம் இருக்கும்போது, சென்னையில் நம்ம பணிபுரியும் போது, சென்னையில் பல வேலைகள் செய்யும்போது அங்கு சில வார்த்தைகளை அடிக்கடி உபயோகப்படுத்துவார்கள். அந்த வார்த்தையை படுத்தினால்தான் நம்ம சென்னைக்காரனாக நினச்சிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்த ஆரம்பிப்போம். அந்த பழக்க வழக்கங்கள் ஒரு காலகட்டத்தில் தெரியும் போது, அது தவறான வார்த்தை என்று தெரியும் போது அதை தவிர்த்து விடுவோம். அந்த வார்த்தையை கிராம மக்கள் உபயோகப்படுத்த மாட்டார்கள். சென்னையில் உபயோகப்படுத்துகிற அதே வார்த்தையை வேறு எங்கேயாவது ஒரு கிராமங்களில் பேசினால் மிக பெரும் கலவரம், பிரச்சனையே வரும். ஆனால் அதற்கு இணையான இல்லை மாற்றான சில கெட்ட வார்த்தைகளை கிராம மக்கள் உபயோகப்படுத்துவார்கள். அது அவர்களுக்கு பெருசாக தெரியாது அந்த காலத்தில். அதுவும் யார் அந்த கிராமத்தில் எல்லாருமே அந்த வார்த்தை பேசுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, எல்லோரும் அந்த வார்த்தை பேச மாட்டாங்க. அதில் சில பேர் பேசுவார்கள், அதை நகைச்சுவையாக கூட சில பேர் பேசிக்கிட்டு அதை கலாய்ச்சிக்கிட்டு போவாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் கெட்ட வார்த்தை பேசுவது என்பது ஆபாய தவறு, அது ஒரு கண்டிக்கத்தக்கதாக எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆசிரியர்கள் அது போதிக்கப்பட்டு மரியாதை, கௌரவம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டு அதை மீது தவிர்க்க பார்ப்பார்கள். அதை போய் தவிர்த்து வந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, அந்த வெப் சீரிஸை திறந்தீங்கன்னா ஒரு தாய், தகப்பன், அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, நண்பன் எல்லாருமே சகட்டு மெனிக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. அந்த கெட்ட வார்த்தையில் இன்னொரு கொடுமையான விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒருவன் அவனின் தாயை பற்றி கெட்ட வார்த்தை பேசுகிறான், சகோதரியை பற்றி கெட்ட வார்த்தை பேசுகிறான், காதலிகிட்ட கெட்ட வார்த்தை பேசுகிறான், காதலன்ட்டு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. மாறி மாறி கெட்ட வார்த்தைகளை சகட்டு மெனிக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. யூடியூப் சேனல் வைத்து நடத்தக்கூடிய யூடியூபர்ஸும் தங்கள் சேனல்களில் வார்த்தைகளை அள்ளி தெரிக்கிறாங்க. இது என்ன மாதிரியான மனநிலையை போய் இளைய சமுதாயத்தை உருவாக்கும்? ஓஹோ, இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை தான் அப்படின்னு நினைப்பாங்க. நன்றாக நீங்கள் பாருங்கள், ஹாலிவுட் படங்களில் ஆரம்ப காலகட்டத்தில் ஃபக் அப்படின்ற வார்த்தை அதிகமாக உபயோகத்தில் இருக்கும்போது இந்தியாவில் அந்த மாதிரி வார்த்தையே கிடையாது. அந்த வார்த்தையை யார் உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா, ஒரு 80, 85 அந்த காலகட்டங்களில் பெங்களூர் போன்ற, டெல்லி, பெங்களூர், பாம்பே போன்ற ஏரியாக்களில் தான் அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக நமது சென்னை வரைக்கும் வந்துச்சு. அதில் நம்ம இந்த வார்த்தை மட்டும் இல்லை, விளையாட்டு பிளேயர்ஸ், கிரிக்கெட் விளையாடுறவங்க, டென்னிஸ் விளையாடுறவங்க, ஒரு பால் மிஸ் ஆகும்போது ஷிட் அப்படின்ற வார்த்தையை அதிகமாக உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க. அதுதான் அந்த விளையாட்டுக்கான வார்த்தையாகவே ஆகிவிட்டது. நல்லா கவனிங்க, இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்கா? விளையாட்டு திறமையின் அடிப்படையில் வர்றது. ஆனால் நம்ம அந்த வார்த்தையை சொன்னால் தான் அவன் விளையாட்டு வீரனாக எடுத்துக்கிற அளவுக்கு ஆகிட்டோம். எப்படி பபிள் கம் போட்டுட்டு சுவிங்கம் போட்டுட்டு கிரிக்கெட் விளையாண்டு தான் கிரிக்கெட் பிளேயர்னு சொல்கிற மாதிரி இந்த கெட்ட வார்த்தையை பேசுகிறத நம்ம பழகிட்டோம். ஆனால் அது எல்லாம் தவறு என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கி சகட்டு மணிக்கு கெட்ட வார்த்தை என்னென்னமோ பேச ஆரம்பிக்கிறாங்க. அது இந்த வெப் சீரிஸில் மிக பெரிய நடிகர்கள் கூட கெட்ட வார்த்தை பேசி கெட்ட செயலை, அநாகரிகமான விஷயங்களை சாதாரணமாக செய்கிறாங்க.
இதை பார்க்கின்ற ரசிகர்கள், அவரை ஃபாலோ பண்ணுறவங்க, இவ்வளோ பெரிய மனிதனே இப்படி செய்கிறாரே, இது ஒரு தவறில்லை போல இருக்குது. பொதுவெளியில் குடிப்பதோ, பொதுவெளியில் புகைப்பதோ, ஃபோர்ஸ்டு அக்ரெசிவ் செக்ஸ் வைத்துக்கொள்வதோ, நம் பண்பாட்டிற்கு உகந்ததாக இல்லாத விஷயங்களை நம் பண்பாட்டில் இருப்பது போல் காட்ட முனைகின்ற இந்த செயல்களெல்லாம் நாளைய சமுதாயத்தை சீரழிக்கும் செயல்தான். ஆரம்ப காலகட்டத்தில் அமெரிக்க படங்களில், ஏன் பிரிட்டிஷ் படங்கள்லாம் கண்ணியமாகவே எடுக்கப்பட்டது, கெட்ட வார்த்தைலாம் அதிகம் பேசப்படலை. அதன் பிறகு அமெரிக்க படங்களில் அதை ஒரு சின்ன இதை உள்ள நுழைய அந்த வார்த்தைகள் அப்புறம் அமெரிக்க முழுவதும் புழக்கத்தில் உருவாக்கப்பட்டு மிக கொடுமையான வார்த்தைகளும் புழக்கத்தில் உருவாகினது. எல்லாருமே பசங்களும் பேசும்போது அதை பேசாதே ஒரு சிறு குழந்தை ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லும்போது இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பதிவாயிடுச்சு இல்லை, அதை பார்க்குற குழந்தை அதை தானே பேசும். அப்படி தான் அமெரிக்கா முழுக்க அந்த கெட்ட வார்த்தை பரவி ஊடுருவி உலகம் ஃபுல்லாக அந்த கெட்ட வார்த்தை பரவிடுச்சு. இப்போ டப்பிங் படங்களில் கெட்ட வார்த்தையை அப்படியே போடுறாங்க, நேரடி தமிழாக்கம் செய்து போட்டு குடும்பப்படுத்துகிறாங்க. இது என்னது விளைவாக இருக்கும்? நாம் பார்க்குற குழந்தைகள் பார்க்கக்கூடிய படங்கள்லாம் இந்த மாதிரியான ஆபாசமான வார்த்தைகளை போடுறது எவ்வளோ அயோக்கியத்தனமான செயல். அதுபோல் வெப் சீரீஸ்லாம் பின்னணியில் வெளிநாட்டு குரூப், வெளிநாட்டு உதவி இயக்குனர், வெளிநாட்டு கை இருப்பதால் தான் அவங்க ஃபோர்ஸ்டாக இந்த மாதிரியான கலாச்சார சீரழிவை உருவாக்கணுங்கிற திட்டமிட்டே செய்கிறாங்க. அந்த திட்டமிட்டு சீரழிவை உருவாக்குகிற அந்த குரூப்பால் தான் நம்ம ஆட்களும் கையெழுத்து போட்டுட்ட பிறகு ஏதோ மிரண்டு பயந்து நடிக்கிறாங்க. பணத்தை பெற்றுக்கொண்டு ராணா தகுபதி எவ்வளோ பெரிய ஒரு பேருடைய குடும்பம், பேருடைய ஆள், அவரும் ஒரு மோசமான ஒரு படத்தில் நடிக்கிறார், செய்கிறார். அந்த மாதிரி கிஷோரே ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னு ஒரு தகவல். அதுபோல் மிகப்பெரிய பெரிய பெரிய நடிகர்கள் ஹிந்தியிலெல்லாம் சகட்டு மேனிக்கு நடிக்கிறதும், ஓரல் செக்ஸ் சாதாரணமாக காட்டப்படுவதும், இதெல்லாம் நமக்கு தேவையற்றது. இதற்கெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும், அது நீதிமன்றத்தை அணுக வேண்டும், இதற்கு கடிவாளம் போட வேண்டும், இதற்கு சென்சார் போர்டு அவசியம் இருக்க வேண்டும். இல்லாட்டினா இன்னும் கொஞ்ச நாளில் பொதுவெளியில் பிள்ளைகள் கெட்ட வார்த்தையை சகட்டு மேனிக்கு பேசுவார்கள். இதுபோல் அபாச காட்சிகளை பார்த்துவிட்டு அவர்கள் மனதிலே வக்ரத்தை கொண்டு வருவார்கள். பெண் பிள்ளைகள் நல்லவராக வளர்க்கப்படுவோம், அவர்கள் அபாயம் இல்லாமல் அவரை பாதுகாப்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவர்களெல்லாம் பெண்களை கேவலமாக சித்தரிப்பதும், பெண்களை மோசமான செயல் ஈடுபடுவதாகவும், அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக பெண்களை மிகவும் மட்டமாக கண்ணியக்குறைவாக காட்டுகிறார்கள். அதில் எங்கேயாவது ஒரு நியாயம் இருக்கா? அப்படி காட்டுறதுனால இந்த பெண்கள் சமுதாயம் உயருமா? பெண்கள் சமுதாயம் உயர வேண்டுமானால் அவர்களை ஆபாசமான அணுவர்களை எதிர்ப்பவர்களாகவும் வாழ்க்கையில் ஜெயிப்பவர்களாகவும் காட்ட வேண்டுமே தவிர, அவர்கள் இதுபோல் ஆபாசமான செயல்களை ரசித்து செய்வார்கள் என்பது காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படிப்பட்ட செயல்களை செய்கின்ற இந்த வெப் சீரிஸ் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும், அவர்களை கடிவாளம் போட வேண்டும். நமது சமுதாயம் இப்படிப்பட்ட நிலையில் போய்கொண்டிருந்தால் நாளை சமுதாயம் சீரழிந்துவிடும். அமெரிக்காவில் உள்ள கலாச்சாரம் போல் நமக்கு ஆகிடும். அங்கே உள்ள துப்பாக்கி, வெட்டு, குத்து, வன்முறை, அருவறுப்பு எல்லாமே வந்துடும். அதனால் நம் பிள்ளைகளுக்கு கெட்ட வார்த்தை பேசக்கூடாது என்பதை அழுத்தமாகவும், கெட்ட செயல் ஈடுபடக்கூடாது என்பதை அழுத்தமாகவும், நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்பதையும் அழுத்தமாக சொல்லிக் கொடுத்தே வளர்க்க வேண்டும். இது மிக 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 முக்கியம். இன்று நடக்கின்ற பல்வேறு அபாயகரமான மோசமான நிகழ்வுகள் நாளை நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால், இன்றிலிருந்து நம் பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்தோம் என்றால், அவர்களுக்கு பெண்களை மதிக்க கற்றுக் கொடுங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பாக ஜாக்கிரதையாக கற்றுக் கொடுத்தோம் என்றால் சமுதாயம் நல்ல வகையாகும். இது எனது தாழ்மையான வேண்டுகோள். பெண்கள் முன்னேற்றம் அவசியம், ஆண்கள் ஒழுக்கம் மிக அவசியம், சமுதாயம் சிறப்பாக இருக்க வேண்டிய அவசியம். மாட மாளிகை கோபுரங்கள் அவசியமில்லை. நமக்கு தேவை அமைதியான, அற்புதமான, கலாச்சாரத்துடன் இணைந்த நிம்மதியான இந்தியா. நன்றி, வணக்கம்.